எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் ஜனவரி 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஜனவரி 8ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், APEDAவின் தற்போதைய தலைவர் யார்? ஆன்சர் அபிஷேக் தேவ். இவருக்கு பதவி காலத்தை 1 இயர் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அணுசக்தி ஒழுங்குமுறை வாரியத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் AK பாலசுப்ரமணியன். நான் முதல்வன் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2022ஆம் ஆண்டு. 2025 to 26ஆம் நிதியாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி எத்தனை சதவீதமாக இருக்கும் என மத்திய அரசு கணித்துள்ளது? ஆன்சர் 7.4%. EOS N1 புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள் எந்த ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்படுகிறது? ஆன்சர் PSLV C-62 ராக்கெட். உலகின் மிகப்பெரிய தீவு எது? ஆன்சர் கிரீன்லாந்து. வன பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? ஆன்சர் 1980ஆம் ஆண்டு. ஆர்டர்லி முறையை ஒழிக்க மாவட்டந்தோறும் யாருடைய தலைமையில் குழுவை அமைக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? ஆன்சர் மாவட்ட ஆட்சியர். கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டு போட்டி ஆடவருக்கான கண்டா பிரிவில் வெள்ளி பதக்கம் வென்றவர்கள் யார்? ஆன்சர் 1 மற்றும் 2. செல்வகுமார் அப்புறம் போஸ் ராஜா குரு. இப்போ ஜனவரி 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு குவாட்டோட ஸ்டார்ட் பண்ணலாம். அதாவது யூ கேனாட் மேக்கிங் ப்ராக்ரஸ் வித்தவுட் டிசிஷன் மேக்கிங். அதான் இன்னைக்கான குவாட். என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு டிசிஷனை நீங்க எடுக்காம அதுல ஒரு ப்ராக்ரஸை உங்களால பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான் இந்த குவாட் அப்படிங்கிறது. அதாவது நீங்க டெய்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நிமிஷமுமே நீங்க ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. டிசிஷன் எடுக்கிறதுனால தான் அந்த டே மூவ் ஆகிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்க காலையில எந்திரிக்கும் போது 6 மணிக்கு எந்திரிப்போமா, 7 மணிக்கு எந்திரிப்போமா, 8 மணிக்கு எந்திரிப்போமான்னு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. எந்திரிச்சதுக்கப்புறம் எந்திரிச்ச உடனே பல் விளக்குவோமா, இல்லை கொஞ்சம் லேட்டா விளக்குவோமா, அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்க. அப்புறம் குளிச்சதுக்கு அப்புறம் இப்போ நம்ம ஆஃபீஸ் போறோம், இல்லை ஏதாவது ஒர்க் பண்ண போறோம், இல்லை படிக்கிறதுக்கு போறோம் அப்படின்னா போய் லைப்ரரியில உட்காந்து படிப்போமா, இல்லை நடந்து போவோமா அந்த இடத்துக்கு, இல்லை பஸ்ல போவோமா, இல்ல வண்டியில போகலாமா, ஆட்டோல போறாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாளை எது பெஸ்டா உங்களை கொண்டு போக முடியுமோ அதுக்காக ஒரு டிசிஷன் நீங்க எடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. அப்படித்தானே? அந்த டிசிஷன் எடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் அந்த நாள் போயிட்டு இருக்கு, ப்ராக்ரஸ் ஆகிட்டு இருக்கு. உங்களோட லைஃப்ல அது ஒரு ப்ராக்ரஸை கொடுத்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஒரு முடிவை நீங்க எடுத்தாதான் அதுல உங்களோட ப்ராக்ரஸை பார்க்க முடியும். நீங்க டிசிஷனே எடுக்காம இப்போ ABன்னு சொல்லிட்டு 2 டிசிஷன் இருக்கு. அதுல ஏதாவது ஒரு டிசிஷனை நீங்க பிக் பண்ணாதான் அந்த டிசிஷன் நோக்கி நீங்க ஒரு ப்ராக்ரஸை கொண்டு போக முடியுமே தவிர அங்கே நின்றுட்டு A எடுப்போமா B எடுப்போமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வீடியோவே நோட்டிஃபிகேஷன்ல வந்திருக்கு, இந்த வீடியோவை பார்ப்போமா வேணாமா அப்படி ஒரு தாட் வரும். நீங்க உள்ள வந்தீங்கன்னா பார்க்கலாம், இல்லைன்னா பார்க்க முடியாது. கரண்ட் அஃபேர்ஸ் வேணும்னா இந்த வீடியோ பார்க்கணும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு எது வேணும் அப்படிங்கிறத வச்சு அதுக்கான டிசிஷன் நீங்கள் எடுக்கிறதன் மூலமாக தான் உங்களுடைய ப்ராக்ரஸையே ஸ்டார்ட் பண்ண முடியும். டிசிஷனே எடுக்காம அந்த ப்ராக்ரஸை நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான குவாட். நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் டிசிஷன் எடுத்துக்கிட்டே தான் இருக்கீங்க. ஸோ எவ்வளோ சீக்கிரம் அந்த டிசிஷனை எடுக்கிறீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுடைய ப்ராக்ரஸ்ங்கிறது உங்களுக்கு அந்த இடத்த நோக்கி உங்களுடைய பயணம்ங்கிறது விரைவாக இருக்கும். இப்போ இம்பார்ட்டன்ட் டேவோட ஸ்டார்ட் பண்ணலாம். வெளிநாடு வாழ் இந்திய தினம். அதாவது மகாத்மா காந்தியடிகள் அவர்கள் பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காலேருந்து இந்தியாவுக்கு திரும்பி இருப்பாங்க 1915 ஜனவரி 9. அந்த டேவை தான் நம்ம வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினமா செலிப்ரேட் பண்றோம். 2 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த டே செலிப்ரேட் பண்றோம். இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2003 ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களால், அவர் பிரதமர் அந்த டைம்ல தான் இந்த தினமானது ஃபர்ஸ்ட் டைம் அனுசரிக்கப்பட்டிருக்கு. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சர்வதேச மலைப்பகுதிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான ஆண்டாக ஐநா எந்த ஆண்டை அறிவித்துள்ளது? 2026ஆம் ஆண்டு தான் ஐநா சர்வதேச மலைப்பகுதிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான ஆண்டாக அறிவிச்சிருக்கு. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு வருஷமே பார்ப்போம். 2023 சர்வதேச சிறுதானிய ஆண்டு, 24 சர்வதேச ஒட்டக ஆண்டு அறிவிச்சிருப்பாங்க. 2025 குவாண்டம் தொழில்நுட்ப ஆண்டாக அறிவிச்சிருந்தாங்க. 2026 இப்போ இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் மவுண்டைன்ஸ் அண்ட் பாஸ்டோரலிஸ்ட், அதாவது மலைப்பகுதிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க ஐக்கிய நாடுகள் சபை. எதுக்காக அப்படின்னா, கவனிக்கப்படாத அந்த புல்வெளி பகுதிகள், சவானா பகுதிகள் கவனிக்கப்படாத வகையில இருக்கு. ஸோ அதை கவனத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற வகையில தான்
2026 சர்வதேச மலைப்பகுதிகள் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான ஆண்டாக ஐநா அறிவிச்சிருக்கு. ரீசன் நியூஸ் பார்த்தோம்னா 2021 வந்து சர்வதேச பழங்கள் மற்றும் காய்கறி ஆண்டு, 22 வந்து கண்ணாடி ஆண்டாகவும் அறிவிச்சிருப்பாங்க. பன்னாட்டு மீன்பிடி மற்றும் மீன் வளர்ப்பு ஆண்டு அறிவிக்கப்பட்டிருந்தது. 23 வந்து சர்வதேச கேழ்வரகு ஆண்டு, அப்புறம் கேழ்வரகுல மில்லட்ஸ் உங்களுக்கு சிறுதானிய ஆண்டாக அறிவிச்சிருப்பாங்க 2023. 2024 வந்து ஒட்டக இனங்கள் ஆண்டாக அறிவிச்சிருப்பாங்க. 2025 வந்து பரிப்பாறைகள் ஆண்டாக அறிவிச்சிருந்தாங்க. குவாண்டம் துளிர்ப்பு ஆண்டாகவும் அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் 2029 சர்வதேச சிறுகோள் விழிப்புணர்வு மற்றும் கோள் பாதுகாப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. 2027 சர்வதேச நிலையான மற்றும் நெகிழ்திறன் சுற்றுலா ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ ரீசெண்டாக உள்ள 2024 பார்த்துக்கோங்க, 25 பார்த்துக்கோங்க. இப்போ உள்ளது பாருங்க, ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு வேலை வந்துச்சு அப்படின்னா பொறுத்துக்கு அந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னா ஈஸியாக பண்ணிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் நேஷனல் ஆதார் சேவைகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட அடையாள சின்னம் எது? ஆன்சர் உதய். ஸோ இப்போ உதய் அப்படிங்கிற ஒரு அடையாள சின்னத்தை யுனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கு. அதாவது இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா ஆதார் சேவைகளை மக்கள் வந்து எளிதாக அணுகும் வகையில் இருக்கணுங்கிறதுக்காக உதய் அப்படிங்கிற ஒரு அடையாள சின்னத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுதான் இந்த உதய். இந்த சின்னத்தை தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்கான பொதுமக்கள் வந்து ஆதார் சேவைகளை எளிதாக அணுகும் வகையில் அவங்க தெரிஞ்சுக்கிற வகையில் தான் இந்த உதய் அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. உதய் அப்படிங்கிற அடையாள சின்னத்தை யாருன்னா இந்திய தனித்துவ அடையாள ஆணையமானது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த சின்னம் அப்புறம் அதுக்கு பேர் வைக்கிறது இதுக்கெல்லாம் வந்து ஒரு போட்டி கண்டஸ்ட் பண்ணாங்க. அந்த போட்டியில் ஒரு சில பேர் நிறைய பரிந்துரைகள் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒன்று தான் சூஸ் பண்ணி பேராகவும் அந்த சின்னமாகவும் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யார் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்திய தனித்துவ அடையாள ஆணையத்துறை தலைவரான நீல்காந்த் மிஸ்ரா அவர்கள் தான் இதை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் பற்றி பார்த்தோம்னா இது 2009 ஜனவரியில் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. இதோட ஹெட் குவார்ட்டருங்கிறது டெல்லியில் இருக்கு. இதில் ஃபர்ஸ்ட் வந்து யார் தலைவராக இருந்தாங்க அப்படின்னா நந்தன் நீலகேன் என்பவர் தான் இதோட தலைவராக இருந்திருக்காரு. அடுத்து செப்டம்பர் 2010 ஆதார் எண் அப்படிங்கிறது வழங்கப்பட்டது. ஜூலை 2016 யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் கீழ் ஆதார் சட்டம் 2016 கீழ் சட்டப்பூர்வ அதிகார சபையா மாத்திருப்பாங்க. எதை? இந்த யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவை. ஸ்டேட் அண்ட் ஸ்கீம் இந்தியாவின் முதல் முழு காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் வந்து கேரளா. கேரளாவில் தான் இந்தியாவில் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா பேப்பர்லெஸ் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அது என்ன பேப்பர்லெஸ், அதாவது காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றம் அப்படின்னு கேட்டால் இப்போ அந்த கோர்ட்ல பேப்பர் யூஸ் பண்ணவே தேவையில்லை. இப்போ நம்ம எப்படி ஒரு மெசேஜ் ஒருத்தவங்களுக்கு தெரிவிக்கணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ஃபைல் நம்ம படிக்கிறதுக்கு வந்து பிடிஎஃப் மூலமா ஃபோன்லேயே வச்சு படிக்கலாம், லேப்டாப்லேயே வச்சு படிக்க முடியும். புக்ஸே வந்து புக்கெலாம் அவைலபிளாக இருக்கு. ஸோ இந்த இடத்துல எந்த இடத்துலையுமே நம்ம பேப்பர் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி மனு தாக்கல் செய்யறதுலேருந்து தீர்ப்பு வழங்குற வரைக்கும் எல்லாமே வந்து டிஜிட்டலைஸ் பண்ணிட்டாங்க. பேப்பர் ஒர்க்கே இங்கே இருக்காது. அந்த மாதிரி இந்தியாவிலே முதல் முழு காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றமானது கேரளாவில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதை வந்து உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி, அதாவது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சூரியகாந்த் அவர்கள் தான் வந்து திறந்து வச்சிருக்காங்க. ஸோ இந்தியாவின் முதல் முழு காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றமானது கேரளாவில் கல்பேட்டால திறந்து வைக்கப்பட்டிருக்கு. திறந்து வைத்தவர் யாருன்னா தலைமை நீதிபதி சூரியகாந்த். தமிழ்நாடு கரண்ட் அஃபேர்ஸ். தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவன கொள்கை 2025-26 வெளியிட்டவர் யார்? ஆன்சர் மு.க. ஸ்டாலின். ஸோ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான் தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் கொள்கையை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. புத்தொழில் நிறுவன கொள்கையை எங்கே அப்படின்னா இப்போ ரீசெண்டாக சென்னையில் வர்த்தக மையத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மாநாடு நடைபெற்றது. என்ன மாநாடு அப்படின்னா 2026 ஆண்டுக்கான தகவல் தொழில்நுட்ப உச்சி மாநாடு அப்படிங்கிறது நடைபெற்றது. இந்த மாநாட்டில் 9820 கோடி மதிப்புல புரிந்துணர்வு ஒப்பந்தமும் கையொப்பமாயிருக்கு. இந்த மாநாடு வந்து தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை சார்பில் நடத்தப்படுது. இந்த மாநாட்டில் தான் தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவன கொள்கை 2025-26 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். நெக்ஸ்ட் ஆபீஸ்வரி மாதவ் காட்கில் எதற்காக பிரபலமாக அறியப்படுகிறார்? இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதவ் காட்கில் வந்து காலமாயிட்டாரு. இவர் ஒரு பிரபல சூழலியலாளர். சமீபத்தில் காலமாயிட்டாரு. எதுக்கு இவர் பிரபலமாக அறியப்படுறாரு அப்படின்னா
மேற்கு தொடர்ச்சி மலைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்புல செய்யற முக்கிய பணிகளுக்காக. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் அதிகமான மக்கள் அழுத்தம், பருவநிலை மாற்றம், அங்கே வளர்ச்சி பணிகள் இது சம்பந்தமா ஆய்வு செய்யறதுக்காக இவர் தலைமையில ஒரு நிபுணர் குழுவை அமைச்சாங்க. அந்த ஆணையம் வந்து காட்கில் ஆணையம் அப்படின்னு அழைக்கப்படுகிறது. ஸோ மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல சுற்றுச்சூழல் சம்பந்தமான பணிகள் மேற்கொண்டமைக்காக தான் இவர் வந்து பிரபலமா அறியப்படுறாரு. ஏன்னா அந்த காட்கில் ஆணையத்தோட தலைவரே இவர் தானே. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் காலமாயிட்டாரு. பிரபல சூழலியலாளரான மாதவ் காட்கில் காலமாயிட்டாரு. இவர் மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல பாதுகாப்புக்காக பாடுபட்ட பிரபல சூழலியலாளர். இவர் தான் காட்கில் ஆணையத்தோட தலைவரும் கூட. அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை நிபுணர் குழுவுடைய தலைவர். அதான் காட்கில் ஆணையம் அப்படின்னு சொல்றோம். மேற்கு தொடர்ச்சி மலையில சூழலியல் சம்பந்தமா அங்கே மக்கள் தொகை அதிகமா இருக்கு, வளர்ச்சி பணிகள் மேற்கொள்றதற்கு, பருவநிலை மாற்றம் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் சம்பந்தமா ஆய்வு செய்யறதுக்காக இவர் வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவர். அது மட்டும் இல்லாம இவர் சூழலியல் அறிவியல் மற்றும் இந்திய அறிவியல் கல்வி மையத்தை பெங்களூர்ல நிறுவியிருக்காரு. இவருக்கு 2024 சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் விருதும் ஐக்கிய நாடுகள் சபையினால கொடுத்துருக்காங்க. இப்ப எப்படி இந்த வருஷம் வந்து சுப்ரியா சாஹூ அவர்களுக்கு சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் வந்து அவார்டு வந்து கொடுத்தாங்க, அந்த மாதிரி 2024 இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஐநாவுடைய உயரிய சுற்றுச்சூழல் விருது தான் இந்த சாம்பியன்ஸ் ஆஃப் தி எர்த். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பில்லியர்ட்ஸ் போட்டியில் உலக சாம்பியன் படத்தை வின் பண்ண மனோஜ் கோத்தாரி வந்து காலமாக இருக்காரு. ரயில்வே பட்ஜெட்டை தாக்கல் செஞ்ச ஒரே ரயில்வே இணையமைச்சரான சுரேஷ் கல்மாடி சமீபத்தில் காலமாயிட்டாரு. நகைச்சுவை நடிகர் MS உமேஷ் காலமாக இருக்காரு. மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த சிவராஜ் பாட்டீல் வந்து சமீபத்தில் காலமாயிட்டாரு. அதுக்கு அடுத்து இலங்கையை சேர்ந்த சோமச்சந்திர டி சில்வா, இவர் வந்து இலங்கையோட முன்னாள் கிரிக்கெட் வீரர், அவரும் காலமாயிட்டாரு. ஒற்றுமை சிலையை வடிவமைத்த ராம் சுதார் அவரும் சமீபத்தில் வந்து காலமா இருக்காரு. அடுத்து ஸ்ரீனிவாசன் சமீபத்தில் காலமான இவர் வந்து இயக்குனர், பாடகர், திரைக்கதை எழுத்தாளர். வங்கதேசத்துடைய முன்னாள் பிரதமர் மற்றும் வங்கதேசத்துடைய முதல் பெண் பிரதமரான கலீதா ஜியா அவர்கள் சமீபத்தில் காலமாயிட்டாங்க. அடுத்து ஸ்போர்ட்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ். கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டு போட்டிகளில் பீச் பென்காக் சிலாட்டின் ரெகு பிரிவில் தமிழ்நாடு டேஷ் பதக்கம் வென்றது. ஆன்சர் தங்கப்பதக்கம். இப்போ கோக்லா பீச்சில் பார்த்தீங்கன்னா இந்த கேலோ இந்தியா பீச் கேம்ஸ் அப்படிங்கிறது நடக்குது. இந்த வருஷத்துக்கான போட்டிகள், கடற்கரை நகர போட்டிகள் செகண்ட் எடிஷன் இந்த வருஷம் நடத்துறாங்க. இதுல தமிழ்நாடு பீச் பென்காக் சிலாட்ல ரெகு பிரிவில் கோல்டு மெடல் வின் பண்ணியிருப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ எங்கே நடக்குது? டையூல கோக்லா பீச்சில் வந்து நடக்குது. கோக்லா பீச் அப்படிங்கிறது நீலக்குடி சான்றிதழ் பெற்ற ஒரு கடற்கரை. அங்கே தான் நடத்துகிறாங்க. ஜனவரி 5 to 10 10ஆம் தேதி வரைக்கும் நடத்துகிறாங்க. இந்த போட்டியில் பீச் பென்காக் சிலாட் ரெகு பிரிவில் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு தங்கம் வின் பண்ணியிருக்காங்க. இதில் சுதர்ஷன், லோகேஸ்வரன், சுதர்ஷன் இவங்கெல்லாம் இந்த பிரிவில் பங்கேற்றிருக்காங்க. அடுத்து பீச் வாலிபால் ஆடவர் பிரிவில் ராஜேஷும் பரத்தும் வெள்ளி பதக்கம். பூந்தமிழன், அபிதன் இவங்க வந்து வெண்கல பதக்கம். பீச் வாலிபால் மகளிர் பிரிவில் தீபிகா பவித்ரா தங்கம், தர்ஷினி சுவாதி வந்து வெண்கல பதக்கம், தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க இவங்க. அடுத்த ஷார்ட் நியூஸ். உக்ரைன்ல வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்தி வரக்கூடிய ரஷ்யாக்கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை வந்து வாங்குறாங்களே நாடுகள், அந்த நாடுகள்கிட்ட 500% வரையானது விதிக்கப்படும். அதுக்கான மசோதாவானது இப்போ கொண்டு வந்திருக்காங்க அமெரிக்கால. அப்படின்னா நம்ம இந்தியா மீதும் 500% வரி விதிக்கிற மாதிரி வரும். அடுத்து வெனிசுலா எண்ணெய் ஏற்றுமதியை காலவரையின்றி எந்த ஒரு டைம் லிமிட்டும் இல்லாமல் அங்கே வெனிசுலால எண்ணெய் ஏற்றுமதியை கட்டுப்படுத்தி அங்கே கிடைக்கக்கூடிய வருவாயை தங்கள் நாட்டு கணக்கில், அதாவது அமெரிக்காவுடைய நாட்டு கணக்கில் வரவு வைக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையிலான அமெரிக்க அரசு வந்து முடிவு பண்ணியிருக்கு. இப்போ தான் அங்கே நிக்கோலஸ் மடுரோ வந்து கைது பண்ணாங்க, வெனிசுலா அதிபரை வந்து கைது பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதையடுத்து அங்கே எண்ணெய் வளம் கொண்ட ஒரு நாடு வெனிசுலா, அங்கே எண்ணெய் ஏற்றுமதியை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அதில் வரக்கூடிய லாபத்தையும் அவங்களுடைய கணக்கில் வச்சுக்க போகிறதா அமெரிக்க அரசு வந்து முடிவு பண்ணியிருக்கு. அடுத்து குஜராத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற சோம்நாத் கோவிலில் முதல் படையெடுப்பு நடத்தி 1000 ஆண்டுகளானது ஆயிருக்கு இந்த வருஷத்தோட. ஸோ அந்த 1000 ஆண்டு கால மீட்சியை குறிக்கும் வகையில் சுயமரியாதை திருவிழாவானது அங்கே தொடங்கப்பட்டிருக்கு. வளரிளம் பெண் குழந்தைகள்கிட்ட பார்த்தீங்கன்னா கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வழங்கும் திட்டத்தை இப்போ 4 டிஸ்ட்ரிக்ட்ல இந்த மாத எண்டுக்குள்ள தொடங்க போறதா தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை வந்து தெரிவிச்சிருக்கு. நெக்ஸ்ட் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். ஜனவரி 9ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சர்வதேச மலைப்பகுதிகள் மற்றும் கால்நடை வளர்ப்பாளர்களுக்கான ஆண்டாக ஐநா எந்த ஆண்டை அறிவித்துள்ளது? 2026ஆம் ஆண்டு.
ஆதார் சேவைகளுக்காக அறிமுகப்படுத்தப்பட்ட அடையாள சின்னம் எது? ஆன்சர் உதய். இந்தியாவின் முதல் முழு காகிதமில்லா மாவட்ட நீதிமன்றம் எங்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் கேரளா. சர்வதேச செயற்கை நுழைவு மாநாடு எங்கு நடைபெற உள்ளது? ஆன்சர் தில்லி. தமிழ்நாடு ஆழ்நிலை தொழில்நுட்ப புத்தொழில் நிறுவன கொள்கை 2025-26 வெளியிட்டவர் யார்? ஆன்சர் MK ஸ்டாலின். மாதவ் காட்கில் எதற்காக பிரபலமாக அறியப்பட்டார்? ஆன்சர் மேற்கு தொடர்ச்சி மலைகள் சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் செய்த பணிகளுக்காக. கேலோ இந்தியா கடற்கரை விளையாட்டுப் போட்டிகளில் பீச் வென்காக் ஸ்லாட்டின் ரெகு பிரிவில் தமிழ்நாடு டேஷ் பதக்கம் வென்றுள்ளது. ஆன்சர் தங்கப்பதக்கம். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.